ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெலிஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் சன்னா மசாலா எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொண்டக்கடலையை ஊற வச்சுருக்கேன், நைட்டே ஊற வச்சுட்டேன். இப்போ உப்பு போட்டு கொஞ்சோண்டு கரம் மசாலா போட்டு இதை வேக வச்சு நான் சன்னா மசாலா செய்ய போகிறேன். இப்போ இது செய்கிறத நான் உங்களுக்கு எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு செஞ்சு காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு 1 டீஸ்பூனு, 2 உருளைக்கிழங்கு வேக வைக்கிறதுக்காக வேக வச்சு அதில் மேஷ் பண்ணி அது போட்டால் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். அதுக்காக தான் இது வச்சுருக்கேன். 2 உருளைக்கிழங்கு, கொஞ்சம் கருவேப்பிலை வச்சுருக்கேன். இது இந்த தக்காளி வேக வச்சு இப்போ தொலியை உரிச்சு விட்டு அதுக்கு பிறகு என்ன செய்ய போகிறேன், இதில் மிளகாத்தூள் 1 டீஸ்பூனும், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூனும், தனியாத்தூள் 2 டீஸ்பூன், அதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இதெல்லாம் தக்காளியோடு மிக்ஸ் பண்ணி அந்த பேஸ்ட் மாதிரி அதை தனியாக எடுத்து வச்சிடணும். நம்ம வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டுலாம் வதக்கும்போது அதுக்கு பிறகு இதை கொட்டி நல்லா வதக்கி அதுக்கு பிறகு நம்ம வேக வச்ச கொண்டக்கடலையை அதில் கரம் மசாலா உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன், அதை இதில் போடுவேன். இப்போ நான் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. இப்போ இதில் தக்காளி பேஸ்ட்டில் மிளகாத்தூள் 1 டீஸ்பூனு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் அதையும் கொட்டிடுறேன். 2 டீஸ்பூன் தனியாத்தூள் அதையும் கொட்டிடுறேன். அதில் இதை ஒரு பேஸ்ட் மாதிரி நான் ஆக்கி வச்சுருக்கேன் பாருங்கள். தக்காளி பேஸ்ட்டில் மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள் இதை இவ்வளவும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக்கி வச்சுருக்கேன். நம்ம வெங்காயம் இதெல்லாம் வதக்கும் போது இஞ்சி பூண்டு வதக்கின பிறகு இதை ஊற்றி நம்ம அந்த சுண்டலையும் வேக வச்ச சுண்டலையும் அதில் கொட்டி நம்ம சன்னா மசாலா இப்போ செய்ய போகிறோம். கொஞ்சோல அந்த சன்னா மசாலாவையும் உருளைக்கிழங்கு 2 எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா அதையும் வேக வச்சு இதில் பூண்டு தட்டுற கல்ல அப்படியே முழுசாக அந்த சுண்டல் அப்படியே முழுசாக நிற்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் திக்காக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா அப்படியே மையாக அப்படியே கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ரொம்ப மையாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் ஒன்றும் அதிகமாக இருக்கணும். உருளைக்கிழங்கு கொஞ்சம் மேஷ் ஆகிருக்கணும். கொஞ்சம் இப்படி ஊற்றி விட்டிங்கன்னா நம்ம கடைசியில் அது போட்டு இறக்கிறதுக்கு கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். இது இப்போ ஸ்டவ்வில் கடாய் வச்சுருக்கேன். கடாய் காஞ்சதும் 3 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றுறேன். எண்ணெய் காஞ்சதும் 1 துண்டு பட்டையும் 1 ஏலக்காய், 1/4 டீஸ்பூன் சீரகம், சின்ன டீஸ்பூனுக்கு சீரகம், சீரகம் பொரிஞ்சதும் ரொம்ப கருக விட்டுறக்கூடாது, மாதிரி ஒரு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். இதில் கொஞ்சோல கருவேப்பிலை போடுறோம். ஒரே பச்சை மிளகாய், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை தட்டி வச்சுருக்கேன். நான் ரொம்ப நைஸாலாம் அரைக்க வேண்டாம், தட்டி வச்சுருக்க நம்ம போட்டு எண்ணெயில் வதக்கணும். பச்சை வாசனை போட மட்டும் எண்ணெயில் வதக்கிட்டு இப்போ நம்ம என்ன செய்யணும்னா வெங்காயத்தை போடணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மட்டும் வதக்கிட்டே இருக்கணும். நம்ம இப்போ பேஸ்ட்டை ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, தக்காளி, மிளகாத்தூள், தனியாத்தூள்லாம், மஞ்சத்தூள்லாம், அதை இப்போ இதில் ஊற்றிடணும். அதை ஊற்றி நல்லா இப்போ எண்ணெய் நல்லா தெளிஞ்சு வர மட்டும் நம்ம வதக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம வேக வச்ச சுண்டலை இதில் ஊற்றிடணும்.
ஏற்கனவே மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வேக வச்ச சுண்டலை வந்து இதில் ஊற்றிடணும். இப்போ எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணியும் நம்ம உப்பு போட்டு உப்பு டேஸ்ட்டும் பார்த்து நல்லா திக்காக வரும்போது இறக்கிடணும். உங்கள் டேஸ்ட்டுக்கு உப்பு பார்த்து எவ்வளோ தேவையோ உப்பு பார்த்து நீங்கள் போட்டுங்க. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் வந்து நான் மூடி வச்சுறேன். அதில் கொஞ்சம் மசாலா எல்லாமே வேகட்டும். இந்த சுண்டல் எல்லாம் உப்பு காரம் எல்லாம் பிடிச்ச பிறகு நம்ம அந்த உருளைக்கிழங்கையும் அந்த சுண்டலையும் கொஞ்சம் எடுத்து வச்சு மேஷ் பண்ணி வச்சோம் பார்த்திங்களா, அதை கடைசியில் போட்டு கொஞ்சம் திக்காக வந்த பிறகு நம்ம இறக்கிடணும். இப்போ நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம அந்த பொடி பண்ணி வச்சுருந்தால உருளைக்கிழங்கும் அந்த சுண்டலும் அதை வந்து இப்போ இதில் கொட்டி கொஞ்சம் திக்காக வர்றதுக்காக போட்டுட்டேன். இப்போ நான் ஒரு 5 நிமிஷம் வச்சேன்னா நல்லா திக்காக வந்துடும். சன்னா மசாலா ரெடி ஆகிடும். நல்லா கொதித்த பிறகு அதே மாதிரி தான் இதை போடணும் கடைசியில். இப்போ எவ்வளோ திக்காக வந்துடுச்சு பாருங்க. உருளைக்கிழங்கு அந்த சுண்டலை வந்து கொஞ்சம் பேஸ்ட் பண்ணி போட்டோம்னா நல்லா திக்காக வந்துடுச்சு பாருங்க. டேஸ்ட்டாகவும் இருக்கும். இல்லை சப்பாத்திக்கு நம்ம தோசை இட்லி கூட வச்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. இப்போ வந்து இதில் நம்ம கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் வெங்காயத்தையும் போட்டு தூவிட்டோன்னா பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். சன்னா மசாலா கிரேவி ரெடி ஆகிடுச்சு பாருங்க. இப்போ நான் இதை ஒரு பவுலுக்கு நான் மாற்றிடுறேன். சுவையான டேஸ்டான சன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள்.